என்னம்மா இந்த ஒரு காலேஜ்ல அப்ளிகேஷன் ஏன் மட்டும் பண்ண வாங்குற? ஏன்பா நீங்க என்ன உங்க ஊர்ல திண்ண பள்ளிக்கூடத்துல படிச்ச ஞாபகத்துல இருக்கீங்களா? ஆமா, நான் இதெல்லாம் என்ன கண்டேன். ஏன்பா என்னவோ மாதிரி இருக்கீங்க? ஒண்ணுமில்லடா. இன்னைக்கு நடந்தது எதுவுமே சரியில்லைப்பா. சரோக்கா மாமியார் உங்ககிட்ட பேசினது, அப்புறம் லீலாக்கா சொன்ன சமாச்சாரம் எதுவுமே சரியில்லைப்பா. இது எது நம்ம கையில் இல்லடா, எல்லாம் தண்டவதி. நான் என்ன நடக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டு என் குழந்தைங்கெல்லாம் ஒத்துமையா சந்தோஷமா என்னைக்கு இருக்குன்னு ஆண்டவிட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஆனா தனமும் விஷயம் இன்னைக்கு சண்டை போடுறது. அப்பா 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 என்னாச்சுப்பா? தலை லேசா சுத்து. அப்பா என்னாச்சுப்பா? அப்பா என்ன செய்துப்பா? அப்பா அப்பா டாக்டர் போலாமாப்பா? அப்பா தலை சுத்து. அப்பா நான் வேணா ஆட்டோ கூட்டு வரட்டுமாப்பா? அப்பா என்னப்பா ஆச்சு? அப்பா மாமா என்னாச்சு? தெரியல மாமா, நடந்து வந்துட்டே இருந்தோம், திடீர்னு மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரி போலாம். ஒண்ணுல மாப்பிள்ள. என்னப்பா நீ பேசாம இரு. தலை சுத்தலாம் உதா. பயப்படாது சரியா போயிடும். திருப்பிக்கிங்க மாப்பிள்ள பயப்படாதீங்க. ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, சொன்ன கேளுங்க. ஒண்ணுமில்ல. பரவாயில்ல, நீங்க வாங்க. நீ வா. ஏன் மாப்பிள்ள? ஒண்ணுமில்ல மாப்பிள்ள. அங்க போய் ரைட் எடுங்க, நான் வரேன். by 140. வாங்க. ஐயா, உங்களுக்கு பிபி எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு 10-15 வருஷமா இருக்குது. அப்ப நான் உங்களுக்கு எதுவும் புதுசா சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும். மாத்திரை மருந்து மிஸ் பண்ணாம சாப்பிடுறீங்கல்ல. இப்ப பிபி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அதான் பிரச்சனையே. இவருக்கு ஏதோ டென்ஷன் நினைக்கிறேன். வீட்ல ஏதாவது பிரச்சனையா? அது இட்ஸ் ஓகே, என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் அவர் டென்ஷன் ஆகாம பாத்துக்கணும். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் அவருக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்புறேன், எல்லாம் சரியாயிடும். ஆமா, இந்த இன்ஜெக்ஷன் போட்டுருமா? பாத்தியாமா, டாக்டர் மாமாவை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்றாரு. அப்பாவால எப்படி மாமா டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? ஏன்? காலையில நம்ம வீட்டுக்கு வந்திருந்தோம், அங்க வந்ததுல இருந்தே அப்பாக்கு மனசு சங்கடம் தான். என்னாச்சு? அத்தை மறுபடியும் செல்வ மாமா கல்யாண பேச்சு எடுத்தாங்க, என்ன பொண்ணு தர சொல்லி. அடுத்தது லீலாக்கா வீட்டுக்கு போனா அங்க வந்து தனாக்கா கோச்சிக்கிட்டு போஸ் மாமா கூட்டிட்டு ஊருக்கு போனதா அக்கா சொன்னாங்க. அப்பா ரொம்ப நொந்து போயிட்டாரு. பாவம் மாமா அப்பா. போஸ் நம்ம கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்களா? ஏன்? விஜயக்காக்கும் அவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் தனாக்கா கூட சண்டை வந்துருச்சு போல இருக்கு.
அதனால போஸ் மாமா கூட்டிட்டு தனக்கா கோச்சிட்டு ஊருக்கு போயிட்டாங்களாம். மாமா சரியாச்சு மாப்பிள்ள. ஊசி போட்டது தலை சுத்தெல்லாம் நிறைய குறைஞ்சிருக்குது. சரி, நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவசரத்துக்கு வந்து உதவி பண்ணீங்களே. இதுல என்ன மாமா இருக்கு? சரி மாப்பிள்ள, இப்ப நான் கிளம்புறேன். எங்க? வேற எங்க? அழகு குளத்துக்கு தான். என்ன மாமா இது? இப்ப உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க சும்மா ஒன்றும் அலைய வேண்டாம். நம்ம வீட்டுக்கு வாங்க. இல்லைங்க மாப்பிள்ள, நான் போய்தான் ஆகணும். விடுங்க. மாமா, அம்மா சொன்னது பவானி என்கிட்ட சொல்லிச்சு. அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க மாமா. நான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு வாங்க. மாப்பிள்ள, இதை பாருங்க, அம்மா இப்ப இருக்கிற மனநிலை அங்க போனேன்னா சரியா இருக்காது. அதுவும் தவிர போசும் தனமா அங்க போயிருக்கிறாங்க. சாவி என்கிட்ட இருக்குது, வீடு பூட்டி இருக்குது, வெளி நிற்கும். அது ரெண்டுக்கு இப்போ உறவு சரியில்லை, சண்டை போட்டுக்கிட்டு நிற்கும். புரிச்சுக்குங்க. டாக்டர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீங்க டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. கண்டதையும் மனசுல போட்டு அழட்டிக்காதீங்க. இல்ல மாப்பிள்ள, நான் வச்சுக்கிறேன். இந்த சீட்ல இருக்க மருந்தெல்லாம் வாங்கிட்டு கவுண்டர்ல பில்லு கட்டிட்டு போயிடுங்க. வாங்கம்மா. மறுபடியும் சொல்றேன், இந்த உடம்பு வச்சுக்கிட்டு நீங்க அலையிறது நல்லா இல்ல. நம்ம வீட்டுக்கு வாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போங்க. மாப்பிள்ள, நம்ம வீடு எங்க போக போகுது? எப்ப வேணா வரலாம். சாவி எங்கிட்ட மாட்டிட்டு இருக்குது இல்ல, அதுக்கு ரெண்டு தவிக்குமே பாவம். வீட்டுக்கு வரலன்னு தவற நினைக்காதீங்க. நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள. பவானி, அம்மா மனசுல ஏதோ ஆசை, அதான் அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. நீ மனசுல எதுவும் வச்சுக்காதம்மா. இப்போதைக்கு உனக்கு படிப்பு தான் முக்கியம். செல்வ மாமா கூட இதே தான் சொன்னாங்க மாமா. அம்மா சொன்னதெல்லாம் மறந்துடுமா? சரிங்க மாமா. போலாமா? வா. That the cases are going to be prosecuted. He says that the new cases were framed only after March this year because it was then that General Pinochet gave up his last role as Commander-in-Chief of the Chilean Armed Forces. But they would still need to change the constitution to bring the former dictator to trial, according to a Labour MP who's closely observed Chile. They can't try over there. In Mama? 1978, Pinochet gave himself immunity for all crimes. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் மாமா. வெளியிலயா? எங்க? எங்க வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கா? அப்ப இது யார் வீடு? ஊரார் வீடா? ஐயோ, நான் அப்படி சொல்ல மாமா. எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். உங்க அம்மா வீட்டுக்கா? எதுக்கு? அது அம்மாக்கு உடம்பு சரியில்லை, போய் பார்த்துட்டு வரேன் மாமா. ஏன் இப்படி போய் பேசுற? நல்லா தானே இருந்தாங்க. சமீபத்துல தானே பார்த்தேன், ஜம்முன்னு இருந்தாங்க. ஏன் மாமா, எங்க அம்மாக்கு உடம்பு முடியல, நான் போய் பார்த்துட்டு வந்துருந்தேன்னு சொன்னேன். வேற எதுக்காக நான் பெர்மிஷன் கேட்கலையே. அதுக்கு எதுக்கு இப்படி 1008 கேள்வி கேக்குறீங்க? போன்னு உன்னை அவுத்து விடுறதுக்கு நான் என்ன பொறுப்பு இல்லாத ஆசாமியா? என் பையன் உன்னை என் கஸ்டடியில விட்டுட்டு போயிருக்கிறான். அதனால உன்னை எங்கே அனுப்ப முடியாது. என்ன நோன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க. நான் எங்க அம்மா போய் பார்க்கணும். அவங்க உடம்பு முடியாம இருக்காங்கல்ல. உங்க அம்மா முடியாம இருக்கிறாங்க, நீ முழுகாம இருக்கிற. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு டெய்லி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கணுமா? நாட் நெசசரி. நோ. இது என்ன அக்கிரமமா இருக்கு? இது அக்கிரமம் இல்ல. இட் இஸ் மை டியூட்டி. யூ ஆர் அண்டர் மை கஸ்டடி. எனக்கு பொறுப்பு இருக்கு. உன்னை அலோ பண்ண முடியாது. நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். அவர் தானே என்ன போக சொன்னாரு. நோ நோ நோ. அது மெடிக்கல் செக்கப்புக்காக, உன் ஹெல்த் மேல இருக்கிற அக்கறைக்காக கொடுக்கப்பட்ட பர்மிஷன். இப்பதான் மெடிக்கல் செக்கப் எல்லாம் முடிஞ்சிடுச்சு இல்ல, போய் ரெஸ்ட் எடு. போ. இதுக்கு மேலேயே நீ அவன்கிட்ட போன்ல பேசணும்னா நானும் அவன்கிட்ட பேச வேண்டியது வரும். அப்புறம் நான் சொல்றதான் அவன் கேட்பான். என்ன முறைக்கிற? என்ன சொல்றீங்க நீங்க? என் மேல என்ன குத்தம் சொல்ல போறீங்க? என் பேச்சை கேட்கலன்னு சொல்லுவேன். உன்னை பாத்துக்க சொல்லி என்ன விட்டுட்டு போயிருக்கிறான். என்ன மதிக்கலன்னா நீ அவனை மதிக்கலன்னு தானே அர்த்தம். பெரியவங்களை மதிக்காத பொண்ணு வேணா, டைவர்ஸ் பண்றான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், டைவர்ஸ் பண்ணிடுவான். புரியுது இல்ல? உள்ள போ.
பில்லை யார் பே பண்றது? அதான் போனை லாக் பண்ணிட்டேன். ஏமா திரும்ப திரும்ப இந்த மாதிரி ஏதாவது பண்ணி உடம்ப கெடுத்துக்கிறீங்க? இப்ப மாமா அவரோட முகம் வந்துச்சு. அந்த மனுஷனுக்கு உடம்பு முடியாம போனதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? அம்மா நல்லா யோசிச்சு பாருங்க. தேவையில்லாத ஆளுங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணி சத்தம் போட்டதுனால தானே உங்க உடம்புக்கே வந்துச்சு. இப்ப தேவையில்லாத விஷயத்த மாமா கிட்ட பேச போய் அவரோட உடம்புக்கும் வந்துச்சு. பாருங்க, இப்ப 2 பேருக்கும் மன வருத்தம், உடல் கஷ்டம். நீங்க நினைச்சிருந்தா இதெல்லாம் தடுத்துருக்கலாம்ல. டேய், நான் அந்த சிரிக்கி கிட்ட கோவப்பட்டு கத்துனது கூட அனாவசியம்னு வச்சுக்கோ. ஆனா செல்வ விஷயம் பேசுனது எப்படி அனாவசியம் ஆகும்? அம்மா, இந்த விஷயத்த மாமா கிட்ட போய் பேசினதுதான் அனாவசியம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இதெல்லாம் முடிஞ்சு போன கதையாச்சேம்மா. செல்வம் தான் மாட்டேன்னு சொல்லி நம்ம எல்லாரையும் நிக்க வச்சு திட்டானே. பவனி வேற படிக்கணும்னு ஆசைப்படுது. எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? செல்வம், இந்த மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடாதுன்னா அது உன் கையில தான்டா இருக்கு. நீ தான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்ன பண்ண முடியும்? அம்மா தான் புரிஞ்சுக்கணும். உன் வாழ்க்கை எப்படியே போயிட்டு இருக்கிறது அம்மா என்னைக்கும் ஒத்துக்க மாட்டாங்க. உனக்கு ஒரு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அம்மா இதே மாதிரி தொடர்ந்து ஏதாவது பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்க, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறா. செல்வா, மாணிக்கம் சொல்றதுக்கு சரின்னு சொல்லுப்பா. உங்க அம்மாவுக்கு இப்படி அடிக்கடி உடம்புக்கு முடியாம போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகலையேங்கிற ஒரு கவலை தாண்டா. நீ மட்டும் அவன் சொல்றதுக்கு சரின்னு சொல்லு. அப்படியே அழகு ராணிகளா கொண்டு வந்து வரிசையில நிறுத்திடுவான்டா. நல்லா சொல்லு கழுவி. இவன் ஒத்துக்கிட்டானா நான் எதுக்கு மத்தவங்க கிட்ட எல்லாம் கெஞ்சி கேட்கணும்? தப்பு பண்ணவ தெனாவிட்டா இன்னொருத்தவங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கா. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கணும்? அந்த சிரிக்கு முன்னாடி இவன் வாழ்ந்து காட்ட வேண்டாமா? செல்வம், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்படி இருக்கிறதுனாலதான் நாங்க எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கோம். தயவு செஞ்சு உங்களுக்காக இல்லைனாலும் எங்க எல்லாருக்காகவுமாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிக்கணும் செல்வம். என்ன நீ பேசுறீங்க? இப்ப நடந்த கல்யாணம் மட்டும் எனக்காக நானே பார்த்தா பண்ணிக்கிட்டேன். நீங்கெல்லாம் சொல்றீங்கன்னு உங்களுக்காக தலையாட்டி நடந்ததுதானே இந்த கல்யாணம். ஒரு தடவை உங்க எல்லாரும் பேச்சையும் கேட்டு தலையாட்டினேன். என் தலையில இடி வந்து விழுந்துச்சு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நடமனமா தான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் உங்களுக்காக ஒத்துக்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு அதுல ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் பணமா தான் வருவேன். அப்ப என்ன பண்ண போறீங்க? ஆனா இதை பாருங்க, முடிவா சொல்றேன். இனி ஒரு தடவை இந்த வீட்டுல என் கல்யாணத்தை பத்தி யாரும் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. மீறி பேசுனீங்கன்னா என்ன உயிரோட குழிக்குள்ள இறக்குறீங்கன்னு தான் அர்த்தம். ஏற்கனவே ஒரு தடவை பிரச்சனையாக நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன். மனசு கேட்காம திரும்பி வந்துட்டேன். இனி ஒரு தடவை போனேன், சத்தியமா வரமாட்டேன். போனமா கூட வரமாட்டேன். கோபி வந்துட்டான், எல்லாரும் வாங்க போய் கேட்போம். கோபி, 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 டேய் கோபி,
இங்க இருந்துட்டு தான் என்னன்னு கேட்காம இருக்கியா? சரி, என்ன மாமா? மாமாங்கிற ஞாபகத்துல இருக்குல்ல? இது என்ன கேள்வி? இவன் யாரு? உன் அண்ணன். இவன் யாரு? உன் மச்சன. இவங்க 2 பேரும் யாரோ மாதிரி நடந்துட்டு இருக்க? என்ன மாமா சொல்றீங்க? அந்த போஸ் யாரு? அவனை போய் அண்ணன் சொல்லி அள்ளி விட்டுட்டு இருக்க? நல்லா அப்படி கேளுங்க, அப்பவாது அவனுக்கு உரைக்கட்டும். மாப்பிள, உரைக்கிறத பத்தி என் பொண்ணு சொல்றான். அவன் இப்பதான் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கான். குளிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் மாப்பிள. போங்க, சாப்பிட்ட அப்புறம் பேசுங்க. அதான் வழக்கமா நாடகம் போடுவீங்களா? போங்க. மாமா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் எவ்வளவு வருத்தத்தில் இருக்கோம் தெரியுமா? கோபி, உன் பொண்டாட்டியுடைய அக்கா புருஷங்கிற ஒரே காரணத்துக்காக போஸ் வேலைக்கு வச்சுக்கிட்டு இவங்களை வீட்டுக்கு அனுப்பணுமா? சும்மா புரியாம பேசாதீங்க மாமா. யாரு புரியாம பேசுறாங்க? என் புருஷனோட படிப்பு என்ன, அவர் அந்தஸ்து என்ன? இந்த மாதிரி ஒரு ஆள் உங்களுக்கு வேலை கிடைப்பாங்களா? அவர் எதுக்காக வேலையை விட்டு எடுத்தீங்க? ஏண்டா, அந்த போஸ் பைய பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் உண்டு இல்லைன்னு பேசிவிட்டா. என்ன எவ்வளவு கேவலமா பேசினா தெரியுமா? என்ன மட்டும் இல்லடா, உங்க அக்காவையும் தான் பேசினா. அவனுக்கு என்னங்க வந்தது? அக்காவை பேசினா என்ன, அவனுக்கு எங்க உரைக்க போகுது? அவனுக்கு இப்பெல்லாம் அவன் பொண்டாட்டி மட்டும்தான் தெரியுது. மத்தவங்க எல்லாரையும் அவன் எப்பவும் மறந்துட்டானே. அக்கா, எனக்கு எல்லாரையும் தெரியும்க்கா. உங்க எல்லாரையும் அப்பாவின்னு என்ன நம்ப சொல்றீங்களா? இந்த சண்டை நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சிருந்திருப்பீங்க. டேய் கோபி, எதுக்காகடா எங்களையே குறை சொல்லிட்டு இருக்க? இவங்களை விட அவன் எந்த விதத்துல வசதி? அவனுக்காக இவங்களையும் வெளியே அனுப்பிச்சா? ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுங்க மாமா. போஸ் என்ன விஷயத்துக்காக நான் இவங்களை வேலையை விட்டு வெளியில அனுப்பல. இவங்க தொழில கரெக்டா இல்ல, அதனால வெளில அனுப்பிச்சேன். டேய், அபாண்டமா படிய போடாதடா. அப்படி நான் என்னடா வேலையில கரெக்டா இல்ல? வேலைதான் முக்கியம் நினைச்சிருந்தீங்கன்னா கார்மெண்ட்ஸே வேலையை பார்த்திருக்கணும். அந்த நேரத்துல வீட்டுக்கு வந்து அண்ணியோட உட்காந்து பழைய சாதமும் வத்தலும் சாப்பிடணும் நினைச்ச கூடாது. அப்படி ஆசைப்பட்டு எதுக்கு வேலைக்கு வரணும்? வீட்டுல இருக்க வேண்டியதானே? டேய் கோபி, இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம்டா. சரி விடுங்க, இது சின்ன விஷயம் தான். அதோட பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு. கார்மெண்ட்ஸ்ல சரக்கு அனுப்புறதுக்காக பேக் பண்ணி வச்சதெல்லாம் பிரிச்சு எடுத்து வெளில எடுத்து போட்டுருக்காரு. டேய், அப்படி நான் எதுவுமே பண்ணலடா. டேய், என்ன நம்புடா. டேய், சும்மா நடிக்காதீங்கண்ணே. இந்த நடிப்பெல்லாம் எங்கிட்ட வேணாம். இதாண்டா தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்தா இதான் கதி. அப்படி நீங்க இருந்தா தான் பரவாயில்லையே. அப்படி இருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காதே. டேய் கோபி, இந்த கதை சொல்றவெல்லாம் வேணாம். எந்த காரணமும் சொல்லாம மறுபடியும் இவங்கள வேலைக்கு சேர்த்துக்கோ. இல்லன்னா சொந்த பந்தத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும். நான் மூத்தவன், அறிவாளி, சொல்றேன் கேட்டுக்க. சாரி மாமா, இப்ப நான் எடுத்த முடிவுல இருந்து மாற போறது இல்ல. சொன்னதுதான். பாருங்க எப்படி பேசுறாங்க. அதானே, இந்த கோபிக்கு கொஞ்சமாவது மட்டும் மரியாதை தெரியுதா? என்னங்க எப்படி? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? டேய், ஏன்டா எல்லாரோட வாய அடக்குற? சரி, உன் மனசுக்குள்ள என்னதான் இருக்கு அது சொல்லு. சொல்லட்டுமா? நான் நம்ம சொந்த பந்தம் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா நீங்க யாரையுமே அண்ட விடாம எல்லாரும் விரட்டி விட்டுட்டு இருக்கீங்க. கோபி, போய் என்ன சரிதான். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற ஜென்மங்கள் நினைக்கலையே. ஏமாமா, உங்க பையன் பண்றது எல்லாமே சரிதான் சொல்லுவீங்களே, அப்ப இதுவும் சரிதானா? மாப்பிள, உங்கள மாதிரி ஆத்திரப்பட்டு வார்த்தையை என்னால கொட்டிட முடியாது. அவன் பண்ற தொழில், அதை பாதுகாத்துக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை இருக்கு. உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, அது அப்படிதான் இருக்கும். டேய் கோபி, நீ உன் சொந்தக்காரங்களுக்கு என்ன உதவி வேணாலும் செய். அதை நாங்க ஒன்னும் கேட்கல. அந்த போஸுக்கு என்ன பதவி வேணாலும் கொடு, அதான் நாங்க கேட்க முடியாத ஆயிப்போச்சு. என்ன சொல்றீங்க? டேய் கோபி, அந்த போஸுக்கு வேலை கொடு, சம்பளம் கொடு. அதை நாங்க வேணான்னு சொல்ல. எதுக்காக அவங்கள கொண்டாந்து நம்ம வீட்டுல குடி வைக்கணும்? அவங்க தனியா இருந்துட்டு போட்டுமே. கரெக்ட் மாமா. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதான் கரெக்ட். இது வரைக்கும் நான் பண்ணிட்டு வந்த தப்பு. இந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு கல்யாணம் ஆனவன எல்லாரையும் தனித்தனியா வச்சிருந்திருக்கணும். இல்ல எனக்கு கல்யாணம் ஆனவன விஜய் ஏன் அப்பாவும் கூட்டிட்டு நான் தனியா போயிருந்திருக்கணும். எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாத்தீங்களா, அதுக்கு தான் இப்ப அனுபவிச்சுட்டு. ஓஹோ, அப்படியா? ஏண்டா கோபி, உன் அகராதியில உன் கூட பிறந்தவங்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன். கட்டிட்டு வந்த வீட்டுல இருக்கிற கழுதைகளை கூட மரியாதை கொடுப்ப. உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சி புருஷமாருக்கெல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன். அப்படிதானே? ஆமா, அது அந்த கழுதையும் அக்கா புருஷனும் நடந்துக்கிற விதத்தை பொறுத்து இருக்கு. பாரு விஜி, உன் புருஷன் எங்களை சமையல் அறையில் இருக்கிற கறித்துணி மாதிரி நினைக்கிறான். டே கோபி, வேணாம்டா. என்னைக்கா இருந்தாலும் எங்களுடைய நிறுத்திக்கிங்க. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அதை அப்படியே நடத்தி காட்டிடுவேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? எல்லாரும் தனித்தனியா போக வேண்டியதான். தாத்தா வரட்டும்டா. தாத்தா வந்தோடனே வீட்டுக்குள்ள போயிடலாமா? தாத்தா வந்து சரியா? தானா உங்க அப்பா வராரு பாரு. பாருமா, தாத்தா வந்தாச்சு. பாருமா, தாத்தா வந்தாச்சுமா. உள்ள போயிடலாமா வீட்டுக்குள்ள? சரிம்மா.
இல்லைன்னா நம்ம வேண்டாடா சாமி, வேண்டாம். என்ன நடந்துன்னு தெரிஞ்சுதான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். என்ன மாமா? எல்லாம் தெரியும்டா. அந்த அதிர்ச்சியில தான் இடிச்சு போய் உட்காந்துருக்கிறேன். என்ன நடந்துச்சு, என்ன நடக்கல எல்லாம் தெரியும். பாவம் நீங்க நொந்து போய் நீங்க வந்திருக்கிறத பார்த்தாலே தெரியுது. நீங்க என்னப்பா பண்ணுவீங்க? விஜய் வீட்டுல இருக்கிறவங்க பண்ற கூத்தும் கொடுமையும் பார்த்தா மனசு எப்படிப்பா நோகாம இருக்கும்? எல்லாம் விவரமா கேள்விப்பட்டுதானே நொந்து போய் வந்திருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச கொடுமையா பண்ணாலுங்க. அங்க இருக்கிற ஆம்பளைங்க ஒவ்வொருத்தரும் பொம்பளைங்க மாதிரி, அங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி. என்ன பாடுபடுத்திட்டாங்க. அப்பா மத்தவங்களை விடுங்கப்பா. இந்த வீட்டுல பிறந்தவ என் கூட பிறந்தவ விஜி. அவ பேசுற பேச்ச கேட்டு கண்டிப்பா நீங்க மனசு ஒடிஞ்சு போய் தான் வந்திருப்பீங்க. எனக்கு தெரியும்ப்பா. அவளுக்கு அவ புருஷன் சம்பாதிக்கிறாங்கிற தெனாவிட்டு திமிரு. அதை விட என் புருஷன் அவ புருஷனை நம்பி இருக்கிறாங்கிற எகத்தாலும். அதான் அவ இந்த அளவுக்கு ஆடுறா. அப்பா பழைய விஜி பூரக்குட்டி மாதிரி இருந்தா, ஆனா இப்ப இருக்கிற விஜி 2 சுத்த சதை போட்டு அளந்து அளந்து பேசுறா. சிங்காரிச்சி சபையில வச்சு மூக்கறுத்த மாதிரி ஆயிப்போச்சு என் கதை. சிவனே நான் நம்ம வீட்டுல இருந்தேன். எல்லாத்துக்கும் காரணம் அந்த கோபி தான்ப்பா. உடம்பு சரியில்லாத மனுஷனை வா வான்னு கூட்டிட்டு போய் கூட என்னையும் கூட்டிட்டு போய் அந்த குரங்கு கூட்டத்துல கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு என்னன்னு அவர் பாட்டுக்கு வதக்க போயிட்டாரு. இப்ப அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறது யாரு? அவங்க வீட்டுல இருக்கிற கழுதைங்களோட புத்திய பத்தி கோபிக்கு தெரியாது. அந்த கோபி அமுக்குளித்தனமா எங்களை கொண்டு போய் விட்டுட்டு போனார்ல. என்னத்த சொல்றது? அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியமா போச்சு. அந்த மனுஷனை விடுங்கப்பா. இவ இந்த விஜய் இந்த சின்ன நாய் என்ன பேச்சு பேசுறா? அம்மா, உன்னால எப்படி வாய் குசம் இப்படி பேச முடியுது? அப்போ உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் கோபி தான் காரணமா? எல்லாம் கோபி பண்ண தப்பா? ஆமா, கோபி பண்ண தப்புதான். உன் புருஷன் வேலை வெட்டி இல்லாம உள்ளூர்ல சுத்திக்கிட்டு இருந்தானே, அப்ப விஜய்கையை பிடிச்சுக்கிட்டு உன் புருஷனை விட்டு என் புருஷனுக்கு ஏதாவது வேலை பண்ணி வைன்னு கேட்டியே. அந்த வார்த்தைக்கு மரியாதை வச்சு கோபி தன்னோட கம்பெனிலேயே போஸுக்கு வேலை போட்டு கொடுத்தான் பாரு, அது கோபி பண்ண தப்பு. அப்புறம் உன் புருஷனால ஒரு பிரச்சனை வந்தப்ப கோபி போஸுக்கு பறிஞ்சிட்டு வர போய் 2 பேருக்கு வேலை போச்சு. அப்புறம் அவங்க முதலாளி கோபியை மட்டும் கூப்பிட்டு திரும்ப வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னப்ப மாட்டேன், போஸும் வந்தாதான் வருவேன்னு சொன்னாரே, அது கோபி பண்ண தப்பு. அப்புறம் மறுபடியும் போஸ் வேலை இல்லாம இவன் எதிர்காலம் என்னமா இருக்குன்னு நம்ம எல்லாம் தத்தளிச்சப்ப கவலைப்படாதீங்க, போஸோட எதிர்காலத்துக்கு நான் உத்தரவாதம்னு அவர் சொன்னார்ல, அதுவும் கோபி பண்ண தப்பு. சொன்னதோட நிக்காம தானே ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி ஆரம்பிச்சப்ப பலுவுல வந்து உன்னை ஒரு பார்ட்னர் சேர்த்துக்கன்னு கூப்பிட்டு போனார் பாரு, அது கோபி பண்ண தப்பு. உனக்கு போஸுக்கு என்ன சம்பளம்னே தெரியாது, ஆனா அந்த கோபி வீடு தேடி வந்து எண்ணி எண்ணி போஸுக்கு சம்பளத்தை கொடுத்ததும் இல்லாம வந்த லாபத்துல இந்த அவன் பங்குன்னு கொடுத்தாரு, அதுவும் கோபி பண்ண தப்பு.